வெறும் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், இல்லை எப்பவுமே கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன், எப்பவுமே இதெல்லாம் நம்புறேன்றதுனால கிறிஸ்தவம் கிடையாது என்று கிளீனாக சொல்கிறார் பவுல். கிறிஸ்தவம்னா அது பலன். இந்த பலனை உள்ள அனுபவிச்சிருக்கிறீங்களா? இதனுடைய சக்தி உங்களுக்கு தெரியுமா? அதை ருசி பார்த்துருக்கிறீங்களா? வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள வேலை செய்தா? இப்படிப்பட்ட வல்லமையை, சக்தியை நீங்கள் அனுபவித்து பார்த்துருக்கீங்களா? ருசி பார்த்துருக்கீங்களா? இந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அதுதான் கிறிஸ்தவம். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை எங்கள் புகலிடமே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் வருபவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் வருபவர் நீர் அல்லவோ. போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை நிழல். எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் இழந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். கடலும் இழந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே,
கோவையில் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் பிப்ரவரி 22, 23, 24 புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. நேரம் காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 6:45 மணி முதல் 8:45 மணி வரை. இடம் சியோன் தேவசபை, KK புதூர், கோவை 38. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். கிறிஸ்தவம் என்கிறது ஒரு நாட் மென்டல் அசென்ட் ஆர் இன்டெலெக்சுவல் அசென்ட். இன்டெலெக்சுவல் அசென்ட் அல்லது மென்டல் அசென்ட்னா இது. அசென்ட்ன்ற வார்த்தை என்னன்னா, ஒரு காரியத்தை நம்புவது, மனதளவில் ஏற்றுக்கொள்வது. இப்போ கிறிஸ்தவர் மத்தியில் சில சபைகளில் விசுவாச பிரமாணம்னு ஒன்று வச்சுருக்கிறோம் இல்லையா? அது என்னது? வரிசையாக முறையாக ஒரு சம்மரி மாதிரி சொல்லியிருக்கோம். பிதாவை விசுவாசிக்கிறோம், குமாரனை விசுவாசிக்கிறோம், பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு வரிசையாக வருது ஒன்று ஒன்றா. இதை பற்றி என்னெல்லாம் விசுவாசிக்கிறோன்றத ஒரு சுருக்கமாக மனப்பாடமாக சொல்லி தந்துடுறாங்க. வாரம் வாரம் அதை சொல்ல வைக்கிறாங்க. நல்லது தான் அது. ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் என்ன, நாம் எப்படி விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோன்றதை சொல்லுகிற காரியம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லது தான். இன்னும் மற்ற சபைகளில் விசுவாச பிரமாணத்தை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை செய்யாத சபைகளில் கூட அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிலீஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் எதை நம்புகிறோம்? இயேசுவை பற்றி என்ன நம்புகிறோம், பரிசுத்தாவியை பற்றி என்ன நம்புகிறோம், பிதாவை பற்றி என்ன நம்புகிறோம், கடவுளுடைய வார்த்தையை பற்றி என்ன நம்புகிறோம், 2ஆம் வருகையை பற்றி என்ன நம்புகிறோம், சபையை பற்றி என்ன நம்புகிறோம் அப்படின்னு தங்களுடைய நம்பிக்கைகள். ஏன்னா ஒரு சபைக்கு போகும்போது இவங்க என்ன நம்புகிறாங்கன்னு தெரியறதுக்காக அதை பார்ப்பாங்க ஜனங்க அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க. ஸோ சபையில் இருக்கிற எல்லாருமே இந்த சபை என்னத்தை நம்புகிறது என்பது அறிந்து தான் அங்கே இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே இருக்கிறாங்க. இந்த முதல் குரூப், நான் சொன்ன முதல் குரூப், ஒரு வெறும் கிறிஸ்தவத்தை ஒரு இன்டெலெக்சுவல் இன்ட்ரெஸ்டாக தான் பார்க்குறாங்க. அவங்க எல்லா தத்துவ ஞானத்தை போல் இது ஒரு தத்துவ ஞானம்னு நினைக்கிறாங்க. அவங்க வெளியே இருந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. சில ஒரு பிரியம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே நுழையிறது கிடையாது. இவங்க உள்ளே நுழையிற ஆளுங்க. இவங்க எப்படின்னா ஒரு மென்டல் அசென்ட் இருக்குது இவங்களுக்கு. அதாவது இது உண்மை என்று ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் சிலர் பார்த்துருப்பீங்க. நீ என்னப்பா, நீ என்ன வித்தியாசம் என்னை விட? நீ இயேசுவை விசுவாசிக்கிற, நானும் இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன். நீ பிதாவை விசுவாசிக்கிற, நீ குமாரனை விசுவாசிக்கிற, நீ பரிசுத்தாவை விசுவாசிக்கிற, நீ வசனத்தை விசுவாசிக்கிற, மோட்சம் நரகன் விசுவாசிக்கிற, நீ இந்த ரட்சிப்பை விசுவாசிக்கிற, 2ஆம் வருகையை எல்லாத்தையும் நாங்களும் விசுவாசிக்கிறோம். நாங்களும் சொல்கிறோமே ஒரு ஞாயிற்றுக்கிழமையும், அல்லது நாங்களும் அதில் கையெழுத்து போட்டு தானே சேர்ந்தோம் சபையில், ஆகவே நாங்களும் விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது தேவ் கிவன் மென்டல் அசென்ட். மனதளவில் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோம்ன்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இல்லை அதல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வழி. ஏன்னா நிறைய பேர் மனதளவில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கானா? ஒன்றும் கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமாம், நான் எப்போவுமே விசுவாசித்து தாங்க இருக்கிறேன். நான் இதிலே பிறந்தவனாக்கும், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதில் தான் இருக்கிறோமாக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே விசுவாசிக்கிறதுல தானே இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை? இப்படி தான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம் பாருங்கள். பிரசங்கம் பண்ணிட்டு திடீர்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரியாமல் ஆல்டர் காலில் கொடுத்துட்டு இருக்கிறார் சர்ச்சில். அங்கே இருந்த ஆளுகளுக்கெல்லாம் கோபம் சண்டைக்கு வந்துட்டாங்களாம். போகும்போதே ஜனங்க பேசிட்டு போனாங்களாம். முடிஞ்ச பிறகு இவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார், அனுப்பிச்சிடுவாங்க இவரன்னு. பாவம் அவர் ஜபங்கமும் பண்ணி ஒழுங்காக பிரசங்கம் பண்ணி ஒரு ஆல்டர் கால் கொடுத்துருக்காரு. உள்ளே இருந்த ஆளுகளுக்கு கோபம். என்ன நினச்சிட்டு இருக்கு? நாங்கள் 4 தலைமையாக இருக்கிறோங்க, நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் இதெல்லாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்களுக்கு போய் ஆல்டர் கால் கொடுக்குறியா நீ அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இப்படி கேட்ட கேள்வியிலேருந்தே தெரியுது வெறும் பேரு தான் கிறிஸ்தவம் பேர். வெறும் மேலால் இந்த மென்டல் அசென்ட் தான் இருக்குது உங்களுக்கு. அதாவது மனதளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒழிய உள்ளத்தளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. ஆழமான ஒரு கிரியை நடக்கலை, மாற்றப்படலை, எந்த மாற்றமும் கிடையாது. அதே குணம், அதே ஆள் தான், எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருப்பாங்க. இவங்க வெறும் விசுவாச பிரமாணத்தையோ அல்லது பிலீஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ நம்பினவங்கன்னு மட்டும் இல்லை, வெறும் மென்டல் அசென்ட் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கூட போவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா
ரொம்ப இன்வால்வ்டாகவும் இருப்பாங்க, சபையில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. சபையில் எதுவும்னா இவங்க தான் முதல் ஆளாக நிற்பாங்க. இவங்க தான் அதில் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். இவங்க தான் எல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதனுடைய எல்லாத்துலேயும் இன்வால்வ்டாக இருப்பாங்க. ரொம்ப சபை ஆக்டிவிட்டினா எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அந்த பாலிடிக்ஸ்லேயும் இருப்பாங்க, நல்ல வேலை செய்கிறதுலையும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம், சபையில் போய் அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுன்னு இருக்குது. ரொம்ப நல்லது தான் இருப்பாங்க. அதை விடவே இன்னும் அட்வான்ஸ்டாக போவாங்க. யாராவது இயேசுநாதரை பற்றி அப்படி இப்படி தப்பாக சொல்லிட்டாலும் சண்டைக்கு போயிடுவாங்க, அடிதடியில் கூட இறங்குவாங்க. என்ன ஒரு இடத்துல மீட்டிங் வச்சோம், ஒரு ஊரில் மீட்டிங் வச்சப்போ விளம்பரம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள். வேனை நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அங்கே எல்லாம் ஹேண்ட்பில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போஸ்டர்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கிறிஸ்டின் ஏரியா போல் இருக்குது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படியோ போனோம். அங்கே போனால் ஒரு இதாக இருக்குது. அங்கே நான் நின்றுட்டு இருந்தப்போ ஒரு ஆள் வந்தார் என்கிட்ட. வந்துட்டு, ரொம்ப நல்லதுயா, எங்கள் ஊருக்கு வந்துருக்கிறீங்க, மீட்டிங் வைக்கிறீங்க, நல்லா வைங்க. அங்கே கொஞ்சம் வம்பெல்லாம் இருக்கும் போல் இருக்குது, சில கஷ்டங்கள்லாம் இருக்கும் போல் இருக்குது. அது சொல்கிறாரு, எவனாவது பிரச்சனை பண்ணான்னா பயப்படாதீங்க, நீங்கள் நாங்கள் வந்துடுறோம், 5 மணிக்கு அங்கே இருப்போம் நாங்கள். நான் நினச்சேன், அடே அப்பா, இயேசுவனுடைய அடியாள் போல இருக்கு இவர். அடியார் இல்லை, இவர் அடியாள். 5 மணிக்கே இருப்போம் பாஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு துணையா. எவனும் கையை வாங்க மாட்டான், எவனும் வர முடியாது அப்படின்றாங்க. இப்போ நினச்சிட்டேன் நான், வாங்க கண்டிப்பாக 5 மணிக்கே வந்துடுங்க, உங்களுக்கு தான் ரொம்ப பிரசங்கம் தேவை எல்லாத்தை விட. என்ன கிறிஸ்தவங்க பாருங்க, அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கெல்லாம் ரெடி. இது கிறிஸ்தவம் அல்லங்கிறாரு. இந்த வைராக்கியம் தேவையே கிடையாது நமக்கு, இப்படிப்பட்ட காரியம் அவசியமே கிடையாது. இதனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவத்தையே வேணாங்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு ரெப்ரசன்டேஷன், நம்ம தப்பான ஒரு இதை காமிக்கிறோம். நம்ம இதுதான் கிறிஸ்தவன்றது. பெரிய இயேசுநாதருக்கு சண்டைக்கு நிற்கிற மாதிரி இவங்க நிற்கிறாங்க. ஆனால் இயேசுநாதருக்கு அது தேவையே கிடையாது. அவரை காப்பாற்றிக்கிறது அவருக்கு தெரியும், உங்களையும் சேர்த்து அவர் காப்பாற்றுவார். உங்களுடைய இதெல்லாம் தேவையே, உங்கள் அருவாளும் தேவையில்லை, உங்கள் தடியும் தேவையில்லை, உங்கள் பக்தி வைராக்கியமும் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்தவம் இதை குறித்தது அல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் வெறும் மென்டல் லெசன் மட்டும் இல்லை, மனதளவில் சில கொள்கைகளை, சில டாக்டரின்ஸை ஏற்றுக்கொண்டார்கள்னு மட்டும் இல்லை, ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க, ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அவங்க என்னென்னா, கிறிஸ்துவுக்காக நான் எதையும் செய்ய ரெடியாகும், எதுக்கும் ரெடி ஆகணும் அப்படிலாம் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, ரவுடிஸ் ஃபார் ஜீசஸ்னு ஒன்று ஆரம்பிக்கணும் பிரதர். அட கடவுளை, என்ன கிறிஸ்தவம் பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவெல்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவ பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சா இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவம்னா என்ன? கெட்டி சீரழிஞ்சு போய் உருப்படாமல் இருக்கிறவன், அவனுக்குள்ள ஒரு சக்தி அவனை மாற்றி அவனை உருப்படுறவனாக்கி 4 பேர் பார்த்து தான் வேத வசனம் சொல்லுறதான் இயேசு சொல்றாரு, உங்கள் நற்கிரியில மற்றவர்கள் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அப்படி ஒரு மாற்றம், அதுதான் கிறிஸ்டியானிட்டியை ஒழிய இப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது. பேச்சில் அல்ல, அது எதில் இருக்குது? பலத்தில் இருக்குது. அதனுடைய சக்தி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், அதனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும், மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ ஒழிய நான் சபையில் பேர் கொடுத்துருந்தாக்கும், மெம்பர் ஆகிட்டேனாக்கும், ஏதோ அடி கூப்பிடுங்க நான் வந்துடுறேனாக்கும், நான் யாருக்கும் பயப்பட முடியாது, ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணேன் ரெடி. ஆண்டவருக்கு தேவையே கிடையாது இதெல்லாம். ஹலோ, இயேசுநாதரன் அடியாளியை கேதர் பண்ணிட்டு இருக்கிறாரு கிடையாது. இதெல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. இவங்கெல்லாம் சும்மா சண்டைக்கு நிற்கிற ஆளுங்க. இவங்க பழைய குணம் இன்னும் மாறவே இல்லை. வெறும் பேர் தான் ஜார்ஜ் ஜேம்ஸ் ஜோன்ஸுன்னு. ஆனால் உள்ளத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இது கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்தவம்னா என்ன? கிறிஸ்தவனா ஒரு வல்லமையான ஒரு செய்தி. அதை கேட்டதை விசுவாசிக்கிறவன் வெறும் ஒரு மென்டல் அசென்ட்டில், ஒரு மனதளவில் அதை ஏற்றுக்கொண்டான் இல்லை, உள்ளத்தில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குது. அந்த வார்த்தைகள் அவனை மாற்றுகிறது, அவனை உருவாக்குகிறது, ஒரு புதிய மனுஷனாக அதை அவனை உருவாக்குகிறது. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் மெய்யான கிறிஸ்தவம் என்கிறார். அப்போ பாருங்க, இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க, ரொம்ப இதாக வைராக்கியமாகவும் இருப்பாங்க, சண்டை போடுறது கூட ரெடியாக இருப்பாங்க.
ஆனால் கிறிஸ்தவம் அப்படிப்பட்டதல்ல. இது ஒரு மனுஷனை உள்ளும் புறமுமாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். ரொம்ப ஆழமான விதத்தில் அவனை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம். இது சும்மா மேலோட்டமாக இருக்கிற ஒரு காரியம் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, சிலர் இந்த கிறிஸ்தவ செய்தினா என்னன்னு சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய டேஞ்சர். என்னன்னா, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய டேஞ்சர். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இதில் தானே இருக்கிறேன், எப்போவுமே இதில் தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எப்போவுமே இதில் இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட்டு சர்ச்சில் இருந்தீங்கன்னா தானே இதை கேட்பீங்க. கொஞ்சம் பேர் ஜார்ஜ் ஜேம்ஸ்ன்றதுனால தான் உள்ளே உட்கார்ந்தீங்க. அப்போ உட்காரும்போதாவது சுவிசேஷத்தை கேட்கலாம். அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் வெறும் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், இல்லை எப்போவுமே கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன், எப்போவுமே இதெல்லாம் நம்புகிறேன்றதுனால கிறிஸ்தவம் கிடையாது என்று கிளீனாக சொல்கிறார் பவுல். கிறிஸ்தவம்னா அது பெலன். இந்த பெலனை உள்ள அனுபவிச்சிருக்கிறீங்களா? இதனுடைய சக்தி உங்களுக்கு தெரியுமா? அதை ருசி பார்த்துருக்கிறீங்களா? வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள வேலை செய்தா? இப்படிப்பட்ட வல்லமையை சக்தியை நீங்கள் அனுபவித்து பார்த்துருக்கீங்களா? ருசி பார்த்துருக்கீங்களா? இந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவங்கிறது பாருங்கள், சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முதல் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா சபை ரொம்ப துன்புறுத்தப்பட்டது. நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், இப்படிலாம் நடந்தது பாருங்கள். அந்த நேரத்தில் சில டாக்குமெண்ட்ஸே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்லாம் புக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அதில் எந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டாடுறாங்கன்னா, அந்த காலத்தில் யார் யாரும் முதல் நூற்றாண்டு, 2வது நூற்றாண்டு, அந்த மாதிரி காலங்களில் கிறிஸ்தவர்களும் சரி மற்றவர்களும் எழுதினது, கொண்டது, அவங்க அனுபவித்தது, அதெல்லாம் எங்கெங்கேருந்தோ ரெக்கார்டை எடுத்து அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இன்றைக்கி புஸ்தகங்களே வெளியாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச்செல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் சர்ச் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. முதல் 3வது நூற்றாண்டுலேயே, ஒரு 4வது நூற்றாண்டுலேயே ஒரு ஆள் எழுத ஆரம்பிச்சிட்டார் சர்ச் ஹிஸ்ட்ரி. அவர் எழுதுகிற ஹிஸ்ட்ரியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் கிறிஸ்தவம் எப்படி இருந்ததுன்னு 3 நூற்றாண்டுகளுக்குள்ளாக பாருங்கள். எருசலேமை சுற்றி அந்த யூதேயாவில் அங்கே ஆரம்பித்த ஒரு காரியம் இங்கே அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன விதத்தில் ஆரம்பித்த ஒரு காரியம், இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தான் சபையை ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பித்து விதின் 3 centuries, 3 நூற்றாண்டுகளுக்குள்ள நோன் வேர்ல்டு, உலகம்னு இருந்த அந்த உலகத்தை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் சர்ச்சஸ், எங்கே போனாலும் சபைகள் ஜனங்களால் நிறைஞ்சு வழிஞ்சு தான் பாருங்கள். ஏராளமான ஜனங்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஜீவ மார்க்கம், இது ஒரு உண்மையான வழி, இது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை கண்ணார பார்க்குறாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வாசித்து பார்த்து பாருங்கள். அதில் சொல்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவர் அல்லாத, கிறிஸ்தவ மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் சொல்கிறாரு, இவங்களை துன்பப்படுத்துறதை பற்றி, இவங்களை கொல்றதை பற்றி சொல்கிறார். ஐயோ அது பண்ணக்கூடாது, இவங்க நல்ல ஆட்கள், இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஜனத்தை பார்க்கவும் முடியாது, இவங்க ரொம்ப யோக்கியமான ஆட்கள், ரொம்ப நல்ல ஆட்கள், ரொம்ப நல்ல குணம், இவங்க கிறிஸ்தவர்கள் ஆனதுனால கெட்டு போயிடல, முன்னே இருந்ததை விட இவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நல்ல குணம் வந்திருக்கு, அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வந்திருக்குது, ஆகவே இவங்களை கொல்லக்கூடாது. சிலர்லாம் ரோம பேரரசர்கிட்டே போய் அப்பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் லோக்கலாக இருந்த அந்த ராஜாக்கள் மத்தியிலே போய் அவங்கள்ட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் ஏன் கொள்றீங்க, இவங்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குறீங்க, தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணிங்கன்னா சாபக்கேடு தான் வரும், நமக்கு பண்ணாதீங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு நல்ல பேர் பாருங்க. கிறிஸ்தவன்னா என்னங்கிறத பற்றி ஒரு நல்ல பேர், ஜனங்க அதை தத்ரூபமாக பார்க்குறாங்க. இப்படி ஒரு மாற்றம் மனுஷனுக்குள்ளே உண்டாகுதுன்னா இது உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத அவள் பார்க்குறாங்க பாருங்க. ஒரு பெரிய லைஃப் சேஞ்சு. பவுல் மாதிரி ஆளுங்க பாருங்க, கொலை பண்ணிட்டு தெரிஞ்சவர், கொலை பண்ணுறவனுக்கு தொலையா நின்றவர், கிறிஸ்தவரில் அடிக்க வேண்டியது, கொலையை பண்ண வேண்டியது, சபைகளை இழுத்து மூட வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு ஆள் பயங்கர கொடூர துன்புறுத்துகிறவராக இருந்தார். சபையை துன்புறுத்துகிற பேரை கேட்டாலே எருசலேமில் எல்லாம் பயப்படுறாங்க இவரை பற்றி, கிறிஸ்தவர்கள் கேட்டாலே. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிறிஸ்தவத்திலே பெரிய பிரீச்சராக மாறிட்டார். அதுக்கு பின்னால் அகஸ்டின் ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, அவர் தான் பெரிய டாக்டர்லாம் எழுதினார் நிறையா. அகஸ்டின் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு 5வது நூற்றாண்டில் அவர் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஆள்னா ரொம்ப மோசமான ஆளாம், இருக்கிறதுலே ஒர்ஸ்ட்டு. 19 வயசுலேயே கல்யாணமே இல்லாமல் குழந்தையெல்லாம் பெற்று அப்படி இருந்த ஆள். ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை.
அப்படி இப்போ ரொம்ப நினச்சதை செஞ்சு மனம் போகிற போக்கில் வாழ்ந்து அப்படி வாழ்கிற ஆள், ஒரு மாதிரி டைப் ஆள். அவர் மாறி அவர் கிறிஸ்தவத்தில் ஒரு மாபெரும் போதகரில் ஒருத்தராக மாறினார். அவருடைய சாட்சியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஜனங்க முன்னால் ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. இந்த ஆட்கள்லாம் இப்படி இருந்தாலும் இப்படி மாறி இருக்கிறானே, அப்படி இருந்தவன் இப்படி இருக்கிறானே, அவ்வளோ மோசமாக கேடுகட்ட நிலையில் இருந்தவன் இப்படி மாறிட்டானேங்கிறது அதுவே ஒரு பெரிய சாட்சி. அதனால் 3ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எங்கெல்லாம் ஊர்கள் இருக்குதோ, எங்கெல்லாம் நாடுகள் இருக்குதோ, அங்கெல்லாம் கிறிஸ்தவ செய்தி பரவி ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு, முதல் நூற்றாண்டில் அந்த மேப்பில் காமிக்கிறாங்க பாருங்கள், சின்ன சின்ன புள்ளி போட்டிருக்காங்க எங்கே சர்ச் இருந்ததுன்னு. சில இடங்களில் தான் இருக்குது. 3ஆம் நூற்றாண்டில் காமிக்கிறாங்க, ஃபுல்லாக புள்ளி தான் இருக்குது அந்த மேப்பில். அந்த அளவுக்கு சபை பெருகி இருக்குது, வளர்ந்து இருக்குது. என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் இருந்த விதத்திலே ஒரு பெரிய சாட்சி. இதுதான் கிறிஸ்தவ செய்தின்றது உலகத்துக்கு நன்றாக தெரிய வருகிறது. சரி, ஆகவே கிறிஸ்தவம் என்கிறது அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்கிறது பேச்சில் அல்ல, அது எதில் இருக்குது? பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்போ பலத்தில் உண்டாயிருக்கிறதுனா என்னென்னு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். பலத்தில் உண்டாயிருக்கிறதுனா என்ன? பலத்தில் உண்டாயிருக்கிறதுனா இது தேவனுடைய பலன் நமக்கு என்ன செய்கிறது, நம்ம எப்படி மாற்றுகிறது என்பதை குறித்தது தான் இந்த தேவனுடைய ராஜ்யம். நாம் என்ன செஞ்சோம், நாம் என்ன சாதனை படைத்தோம், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது இல்லை. இது அதை பற்றியதல்ல கிறிஸ்தவம். தேவனுடைய பலன் எப்படி எப்படிப்பட்ட மாற்றத்தை எனக்குள் உண்டாக்கி இருக்கிறது, சமுதாயத்தில் உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய பலன், அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை எப்படி பண்ணுதுன்றதை பற்றி தான் கிறிஸ்தவம். நம்முடைய சக்தி அல்ல. நாம் சக்தியற்றவர்களாக இருந்தோம், பலனற்றவர்களாக இருந்தோம்னு வேதவசனம் அப்படியே சொல்லுது. ரோமரில் பாருங்கள், பலனற்றவர்களாய் இருந்தோம். பலனற்றவர்கள்லாம் என்ன? ரட்சிப்பை கூட பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக, அதை புரிந்து கொள்ள கூட முடியாதவர்களாக, நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியாதவர்களாக, அடிமைகளை போல பாவத்துக்கு அப்படி கிடந்தோம். அதுதான் பலனற்றவர்கள்னு சொல்லியிருக்குது. பலனற்றவர்களாக இருந்தவர்களை இந்த தேவ வல்லமை என்ன பண்ணியிருக்குது? மாற்றி அமைத்திருக்கிறது. குணத்தை மாற்றிருக்கிறது, நம்ம ஆளையே மாற்றிருக்கிறது, உள்ளும் புறமாக நம்ம மாற்றி இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவம் என்கிறது நாம் என்ன செய்கிறோம் என்கிறத பற்றி அல்ல, தேவன் என்ன செய்திருக்கிறார், அவருடைய வல்லமை எதை நடப்பித்திருக்கிறது, எனக்குள்ளே என்னுடைய சமுதாயத்துக்குள்ளே என்ன நடப்பித்திருக்கிறது என்பதை பற்றி தான் கிறிஸ்தவம். போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் எல்லாம். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே,
மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதலென்றென்றும் மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு பேரின்பம் கொள் என்ற உள்ளமே